நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தா தம்புஜத்தை பார்த்தேளா? இது ஒரு ஸ்கிட், ஒரு டிராமான்னு சொல்லலாம், ஒரு குட்டி நாடகம். இதுல வாச்சிக் அபிநயம் இது ஃபுல்லா கொண்டு வந்தாதான் பாட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பூர்த்திக்கு இது ஸ்ட்ரென்த் இல்லை, ஆனா சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா பரத். கேட்கவே வேண்டாம், இந்த பாட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். படவைய வாங்கிக்கிறா அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேடா அவ ஆத்துக்காரர் கொஞ்சறது கேட்டேடா. அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நாம கேண்டி அவ சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்கறாண்டி பட்டு. அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நாம கேண்டி அவ புடவைக்கு ஏதடி அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நாம கேண்டி. ஒரு டிராமா பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு சினிமா பார்த்த சந்தோஷம் மனசுல.
ரொம்ப அழகா இருந்தது. அந்த மாமாவும் இந்த மாமியும் தேங்க்யூ ஸோ மச். என்ன ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறீங்க ரெண்டு பேரும். அப்பா பாப்பா சிங்கிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு நடிப்பும் வரும் ரெண்டு பேருக்குமே. ஸ்பூர்த்திக்கு ஃபர்ஸ்ட் பல்லவி முடிச்சு என்ட்ரி இல்லை கொஞ்சம் தாளம் அப்படி இப்படியான மேனேஜ் பண்ணியாச்சு. அதே மாதிரி பட்டு புடவை, அதுக்கு நீ படவைன்னு சொன்னேன் ஒருத்தர். அது ஒன்று. பரத் பட்டு நல்லா சொல்கிறப்ப இந்த அளவுக்கு கோவத்தில் சொன்ன பாவம், அது குழந்தை இல்லையா. அதே மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த சின்ன பேபி முகுந்த் பேபி. டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பரத் அண்ட் ஸ்பூர்த்தி, சார் இசைக்கு மொழி கிடையாதுன்றது உங்கள் ரெண்டு பேரால் 100% அது நிரூபணம் ஆயிடுச்சு. காரணம் என்ன, அந்த லிரிக்குடைய மீனிங் கூட உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு சந்தேகம். இருந்தும் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த இன்வால்மெண்ட்டு, அந்த சாங் டைனமிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த டைலாக் போர்ஷனில் எப்படி பேசியிருக்காங்க அந்த மகான்கள், என்ன கம்போசிஷன். சின்ன போர்ஷனை முகுந்து நிஜமாகவே அழுதி. ஸோ முகுந்து கூட வா, நீ வா, அண்ணன் பக்கத்தில் வா, 3 பேருக்கு சேர்த்து ஒரு ஷவா. அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேள, அவ அதுக்கார கொஞ்சுறது கேட்டேள. என்ன ஃபென்டாஸ்டிக். இல்லை ஆம்பளைங்கெல்லாம் அவங்க சந்தோஷத்துக்கு எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு பட்டு புடவை கட்ட வாங்கி கொடுக்க கவலைப்படாதீங்க சித்ராமா. மனோஜ் சார் வந்து இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பட்டு சாரி வாங்கி. ஓகே சார், சொல்லிட்டேன் சார், கவலைப்படாதீங்க, வாங்கி கொடுத்துருங்க. எல்லாம் வாங்கிட்டு என் பேர் சொல்லி பில்லு கட்டிடுங்க. ஓகே, அந்த பாப்பாவுக்கு ஒரு டெடி பேர், இந்த தம்பிக்கு ஒரு டெடி பேர். உனக்கு வந்து ஸ்பெஷலா நீ பாப்பா இல்லையா, அதனால உனக்கு ஒரு பழம். சாப்பிட்ற ஐட்டம்டா. அக்காப்பா, உங்க குழந்தைக்கு ஒரு பழம் ஃபுல்லாவா வாயில போட்டு கொடுப்பீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தானே அது கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு மேம், ஒரு தாரையே ஃபுல்லா முழுங்குவான் மேடம். பழம்லாம் எந்த இதுக்கு இன்னைக்கு அவன் டயட்ல இருக்கிறனால தோல் இல்லாம சாப்பிட்ருக்கான். அதுவே வந்து வெறித்தனமான பசியில் இருந்தானா அப்படியே தோலோட சாப்பிட்ருப்பான். பரத் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸ்பூர்த்தி வந்து எனக்கு தெரிஞ்சு தான் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து அந்த கேரக்டராக மாறி பாடு அதெல்லாம் பண்ணி. ஸோ ஸ்பூர்த்திக்கு வந்து ஒரு ஜோரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க.